ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவிக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 21 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அது நம்ம 20 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் பிவிக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. இதே மாதிரி மேக்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா 21 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவிக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். பட் இந்த மாதிரி நீங்க யோசிப்பீங்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சீரான இரு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது எனில் முதல் பகடையில் 3 மடங்கு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? ஓகேங்களா? ஸோ நார்மலா 2 பகடை உருட்டுறோம் அப்படின்னா மொத்தமா எத்தனை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா 6 பவர் n நார்மலா வைப்போம். ஸோ 2 பகடை அப்படின்னா 6 பவர் 2. ஸோ 36 அப்படிங்கிறது தான் மொத்த வாய்ப்புகள். ஓகேங்களா? 6 பவர் n எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த எத்தனை பகடை உருட்டுறாங்க, நம்பர் ஆஃப் அந்த டைஸ் இல்ல அப்படின்னா அந்த பகடையை எத்தனை முறை உருட்டுறாங்க அதை பொறுத்து அந்த எண்ணை நம்ம மாத்திக்கணும். ஸோ மொத்தமா 36 வாய்ப்புகள் இருக்கு. நார்மலா எப்படி எழுதுவோம்? இப்போ 1,1 1,2 இந்த மாதிரி தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி A,B இருக்கு அப்படின்னா A அப்படிங்கிறது முதல் பகடையில விழக்கூடிய நம்பர், அதுவே B அப்படின்னா இரண்டாவது பகடையில் விழக்கூடிய நம்பர். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க, முதல் பகடையில் 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 3ஓட மடங்கு என்னென்ன? 3 6. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9 12 போகும். பட் பகடையில 1 to 6 தான் இருக்கும் இல்லையா? அப்ப 3 6 அப்படிங்கிறது தான் 3ஓட மடங்குகள். இப்போ ஃபர்ஸ்ட் பகடையில 3 வர்ற மாதிரியும் ஃபர்ஸ்ட் பகடையில 6 வர்ற மாதிரியும் எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது பகடையில 1ல இருந்து 6 வரைக்கும் வரும் இல்லையா? சோ மொத்தமா எத்தனை வாய்ப்பு இருக்கும்? 6 வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா 6ன்னு வருது அப்படின்னா அதாவது ரெண்டாவது பகடையில 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மொத்தமா 6 வாய்ப்புகள். சோ இந்த ரெண்டும் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? 6 + 6 12 வாய்ப்புகள் அவங்க சொல்ற விஷயத்துக்கு இருக்கு. மொத்த வாய்ப்புகள் 36. ஸோ 12ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1/3ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நீங்க வந்து 3,1 3,2 3,3 இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்தோன்னே தெரியும் இல்லையா? மொதல் பகடையில 3ன்னு வர்ற மாதிரி மொத்தமா 6 வரும். அதே மாதிரி மொதல் பகடையில 6ன்னு வர்ற மாதிரி 6 வரும். இது ரெண்டையும் கூட்டினா போதும். ஸோ ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 20 21 25 34 50 क्वेश्चन மார்க் 111 என்ற தொடர் வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? பாருங்க, 20 21 25 34 50. ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும், 111. ஓகேங்களா? ஸோ இடையில இருக்க அந்த வித்தியாசம் பாருங்க, 1 4 இது பாத்தீங்கன்னா 9. ஸோ இது 16. ஓகேங்களா? ஸோ இது என்னது? 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16. அப்ப அடுத்து வித்தியாசம் என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25ன்னு வரும். ஸோ 50யும் 25 கூட்டுங்க, இங்க 75ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும்? 6 ஸ்கொயர்னு வந்திருக்கணும், 36ன்னு வந்திருக்கணும். ஸோ 75யும் அதாவது 111ல இருந்து 75 போச்சு அப்படின்னா 36ன்னு கிடைக்கும். கரெக்டா இருக்கா? அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும்? 75 அப்படிங்கிற அந்த நம்பர் தான் வரணும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 75. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வருவது என்ன? ஓகேங்களா? சோ நம்பர்ஸா கொடுத்தாலும் சரி லெட்டர்ஸா கொடுத்தாலும் சரி என்ன ரிலேஷன் அப்படிங்கறத பாருங்க. இங்க பாருங்க, பி சி இ ஜி அப்படின்னு இருக்கா? சோ இங்க பாத்தீங்கன்னா பிக்கு அடுத்த லெட்டர் சி, சிக்கு அடுத்து டி விட்டுட்டு இ, அதுக்கப்புறம் இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா இதோட நம்பர் என்னன்னு யோசிக்க. ஓகேங்களா? சோ ஏக்கு 1 பிக்கு 2 இசட்டுக்கு 26ன்னு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்பரா யோசிங்க. பியோட நம்பர் 2, சியோட நம்பர் 3, இயோட நம்பர் 5, ஜியோட நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ 2 3 5 7 இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? பிரைம் நம்பர்னா என்ன? பகா எண்கள். 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப அடுத்த பிரைம் நம்பர் என்ன? 9 அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது தவறு. இது வந்து ஆட் நம்பரா வந்தாதான் 9ன்னு வரும். பட் 2 அப்படிங்கிறது ஆட் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 2 3 5 7ன்னு வந்துருச்சுனாலே அது வந்து பிரைம் நம்பர் தான். ஸோ 7க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் 11. 11 அப்படிங்கிற அந்த நம்பர் வரக்கூடிய லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா கே. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கே தான் ஆன்சர். சோ A to Z 1 to 26 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேகமா எழுதி அதுக்கான நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த क्वेश्चन பாருங்க.
ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லெட்டர்ஸ், நம்பர், சிம்பிள் இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இடப்புறத்திலிருந்து 9வது, வலப்புறத்திலிருந்து 15வது, இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இடப்புறம், இது வந்து வலப்புறம். நார்மலா ஒன்று இருக்கு அப்படின்னா அது ரெண்டு சைடும் உங்களோட ரெண்டு கையை வைங்க. ஓகேங்களா? இப்போ நோட்லேயே எழுதுறீங்க அப்படின்னா நோட்ல அந்த ரெண்டு சைடும் இந்த எட்ஜில், ஓகேங்களா? ஸோ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் கையும் இந்த எட்ஜில் கையும் வைங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எந்த சைடு வருதோ அதுதான் இடது பக்கம், ரைட் ஹேண்ட் எந்த சைடு வருதோ அதுதான் வலது பக்கம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இடது புறத்திலிருந்து 9வது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9, என்னது 7. அதுவே வலது புறத்திலிருந்து 15வது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வி. இங்க என்ன கேள்வினா, இந்த ரெண்டு நம்பருக்கு, இந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது என்ன பாருங்க. இடையிலனா என்ன பண்ணுவோம், இந்த கடைசி அடிச்சுடுவோம் இல்லையா. அடுத்து இந்த கடைசி என்ன வருது, டாலர் அப்படிங்கிற அந்த சிம்பிள் தான் வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு 10 டைப்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆல்பா நியூமரிக் எல்லாமே கொடுத்துட்டு, இந்த சீரீஸா கொடுத்துட்டு இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு 10 டைப் இருக்கு. அந்த 10 டைப்பையுமே நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 டைப்பையுமே கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கடைசி கொஸ்டின், பிளட் ரிலேஷன். இது பாருங்க, ஏ என்பவர் பி இன் சகோதரி, சி என்பவர் பி இன் தாய், டி என்பவர் சி இன் தந்தை மற்றும் இ என்பவர் டி இன் தாய். பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர். இது வந்து ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஃபேமிலி ட்ரீல எப்பயுமே சர்க்கிள் அப்படிங்கிறது பெண்ணு குறிக்கும், ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆணை குறிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மேலே போட்டீங்க அப்படின்னா அது பேரண்ட்ஸை குறிக்கும். ஓகேங்களா? நம்மளோட அப்பா அம்மாவை குறிக்கும். கீழே போட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஸோ சன் ஆர் டாட்டரை குறிக்கும். ஓகேங்களா? இதுவே பக்கவாட்டில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரதர் சிஸ்டரை குறிக்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை குறிக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டபுள் ஏரோ போட்டீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ மேரிடு அந்த இதை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ட்ரீ வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஏ என்பவர் பி இன் சகோதரி, அதாவது பி யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா பியோட சகோதரி தான் ஏ. சகோதரினாலே பெண் ஆயிடுச்சா, அப்ப சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. அடுத்து சி என்பவர் பி இன் தாய், பி இருக்காங்க இல்லையா அவங்களோட அம்மா அப்படின்னா முன்னாடி ஜென்ரேஷன், அம்மா பொண்ணு, அப்ப சர்க்கிள். அடுத்து டி என்பவர் சி இன் தந்தை, சியோட தந்தை முன்னாடி ஜென்ரேஷன், தந்தை அப்படின்னா ஸ்கொயர், அப்ப இவர் யாரு டி. அடுத்து இ என்பவர் டி இன் தாய், டி இருக்காங்க இல்லையா இவங்களோட அம்மா தான் இ, அப்ப அம்மானா சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ முன்னாடி அப்ப நமக்கு முன்னாடி அப்படி ஜென்ரேஷன் அப்படின்னா நமக்கு மேல போட்டுக்கணும். இப்போ கேள்வி, ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க ஏ இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு, இந்த டிக்கு இந்த ஏ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ், அதாவது இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க ஆனா பெண்ணான்னு தெரியாது, இருந்தாலுமே பியோட சிஸ்டர் தான் இவங்க. அப்ப இவங்க யாரு, அவங்களுக்கு அம்மா, இவங்க யாரு, அவங்களுக்கு தாத்தா. ஓகேங்களா? அப்ப இது வந்து தாத்தா, இவங்க வந்து பேத்தி. ஓகேங்களா? சோ இங்க ஏ தான் டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க, அப்ப பேத்தி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேத்தி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும், யாருல இருந்து யாரோட ரிலேஷன் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.